நம்ம ஊரில் 2 3 நாளாக வெதர் சேஞ்சாக இருக்கிறதுனால பயங்கரமாக சளி காய்ச்சல் எல்லாருக்குமே. அதுவும் ஃபீவர் கூட ரெடி ஆகிரும். இந்த சளி வந்ததுன்னா போதும் 10 நாள் இல்லாமல் போகாது. இந்த மாதிரி உங்களை யாராவதுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ மாவு இருந்தது, தோசை ஊற்றி சிம்பிளாக சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ஒரு சில சிஸ்டர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக நிறைய பேர் வெயிட் கெயின் டிப்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க அண்ட் பர்சனலாகவும் சொல்லியிருக்கீங்க. டிப்ஸை நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பட் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே நான் ஸ்கூல் டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். பட் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக் ரீசன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ட் நான் ஒரு நாள் கூட நான் லீனாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணதே கிடையாது. பிகாஸ் நான் நல்லா சாப்பிட்றேன், ஹெல்த்தியாகவும் இருக்கேன். எனக்கு அதுவே போதும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.